ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் நயா. இன்னைக்கு ஒரு சூப்பரான காமெடியான ரொமான்டிக் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு க்யூட்டாக அழகாக கண்ணாடி போட்டுட்டு படிச்சுட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஜியாங். ஜியாங் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா, சும்மா படிப்பு 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 தான் என் உயிர் மூச்சு, என் நாடி அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே படிச்சுட்டே இருப்பா. அதை பார்த்து ரெண்டு பொண்ணுங்க காசிப் பேசுகிறாங்க. எப்போ பாரு இவ தான் செலக்ட் ஆயிட்டால, எப்ப பாரு படிப்புன்னு ஓவரா சீனை போடுறா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு அசம்பிளி இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஜியாங்கும் சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு போயிட்டு அவ அம்பர்லாவை எடுத்து பார்த்தா, அவ அம்பர்லாவில அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தப்பா நம்ம ஜியாங்க பத்தி எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜியாங் கடுப்பாயிட்டு, இங்க பாரு அந்த ரெண்டு பொண்ணுங்கிட்டையும் என்கிட்ட அமௌண்ட் இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், என்ன வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உங்ககிட்டதான் எல்லாம் இருக்குல்ல, ஆனா உங்களால என்ன வின் பண்ண முடியாது, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன்னு மாசா பேசி விட்டுட்டு நம்ம ஜியாங் கிளம்பி போயிடுவா. நம்ம ஜியாங்கும் அந்த கொடையை பிடிச்சிட்டு ஸ்கூல்ல நடந்து போவாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஜியாங்க பார்த்து கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஆனா ஜியாங் கண்டுக்காம வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போனோடனே ஆவோன்னு ஒரு சவுண்ட் வரும். என்னடா சவுண்டுன்னு பார்த்தா ஜியாங்கோட தம்பி தான். அவன் ஒரு சரியான அந்த வீடியோ கேம் பைத்தியம் போல, எப்ப பாரு கேமு. அப்போ எல்லாரும் புக்ஸ் ஒரு இடத்துல, ஷூ ஒரு இடத்துல, சாப்பிட்டது ஒரு இடத்துல, அது அங்கங்க கிடக்கும். ஜியாங் வந்து திட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. தண்ணிட்டு இந்த காசைப்புடி நீ ஃபீஸ் கட்டலன்னு உங்க கிளாஸ்ல நீ என்ன திட்டுறாங்கடா, அறிவு கட்டவனே எரும மாடு அப்படின்னு திட்டிட்டு அவ படிச்சுட்டு போய் தூங்க போயிருவா. ஜியாங் தூங்கிட்டு இருப்பா. அப்போ ஐயோ அப்படின்னு சவுண்ட் வரும். என்னடா சவுண்டுன்னு வெளியே வந்து பார்த்தா அவங்க தம்பி விடிய வீடியோ கேம் ஆடிட்டு இருந்திருப்பா. இவ வந்து நம்ம ஜியாங் வெளியே வந்து அவன் தம்பியோட முடியை பிடிச்சி ஆட்டி, டே இத அறிவு கட்டவனே விடிவா கேம் விளையாடுவா அப்படின்ட்டு முடிவை பிடிங்க எடுத்துருவான். முடிய பிடிங்க எடுத்து கையில வச்சுட்டு பேபன்னு பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு எதுவும் சொல்லாம போயிடுவாரு. அவன் தம்பி, இங்க பாரு நான் சொட்டையான, அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு திட்டிட்டு இப்படி சிஸ்டம் திரும்பி பார்ப்பான். அவன் தோத்து போயிடுவான். ஐயோ தோத்து போயிட்டனே, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ண போறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் தான் இப்படி பண்றதோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்ம ஜியாங் டே யாரு உன்னை கிண்டல் பண்றது, யாருமே என் தம்பி கிண்டல் பண்ண முடியாது, இப்ப பாரு அக்காவோட ஆட்டத்தை அப்படின்ட்டு நம்ம ஜியாங் உட்காந்து இவ வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருவா. ஆடிக்கிட்டே இருப்பா. ஆனா இவளும் விடிய ஆடுவா. ஆனா இவளால ஜெயிக்க முடியாது. அவன் தம்பி கிட்ட ஏன்டா என்னால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து அவன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதான் வின் பண்ண முடியும், நான் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவளும் கண்டினியூ பண்ணி ஆடிட்டு இருப்பான். அப்படியே இப்போ வந்து அவ கேம்குள்ளார போய் விளையாடுற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. பட் ஆனா அவ வீட்டுல உட்காந்துட்டு தான் சிஸ்டம்ல தான் கேம் விளையாடுவான். அப்படியே கேம்குள்ள போய் விளையாடுற மாதிரி காட்டும் போது அவ அங்க இருக்க நரியெல்லாம் அடிக்கணும். அப்பதான் அவ வந்து அடுத்த லெவலுக்கு வின் பண்ணி போக முடியும். அப்ப சரி ஒரு நரிய ஃபோர்ஸா தாக்கலாம் அப்படின்ட்டு கையை தூக்கும் போது இன்னொருத்த வந்து பறந்து வந்து அந்த நரிய வந்து அடிச்சு போட்டுருவான். நீ யாரா, நீ எதுக்குடா என் இடத்துக்கு வந்தேன்னு சண்டை பிடிப்பா. அப்ப அவன் வந்துட்டு என் பேர் வந்து பிளாக் டிராகன், 22 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வர நரியெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தாக்குவான். ஆனா நம்ம ஜியாங்கால தாக்க முடியாது. அப்புறமா அவன் தாக்கி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவான். அப்பதான் நம்ம ஜியாங் வந்து ரொம்ப அவகிட்ட இருக்க எனர்ஜினா யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்க நரியெல்லாம் தாக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்பதான் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பிளாக் டிராகனுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அதுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு பேரு ப்ரோ, ரெண்டாவது இருக்க பையன் பேரு டிப்பர், மூணாவது ஒரு பையனை காட்டுறாங்களா அவங்க பேரு பீனு. இவங்க எல்லாம் உட்காந்துட்டு ஒரு இடத்துல ஜாலியா பேசிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. பட் இது எல்லாமே அவங்க மெசேஜ்ல தான் பேசிக்கிறாங்க. இன்னும் யாரையும் பார்த்துக்கல. அப்போ நம்ம பிளாக் டிராகன் இவங்க தான் ஹீலர், இவங்க தான் நம்மள காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண. ஜியாங் எல்லாம் பையன் நினைச்சு பேசிட்டு இருக்க. அப்போ நம்ம ஜியாங் சொல்றா, இல்ல நான் பொண்ணு, என் பேரு ஸ்ட்ராபெரி, அது என் தம்பியோட ஐடியில இருந்து தான் நான் விளையாடுறேன், அதனாலதான் உங்களுக்கு அதே மாதிரி தெரியுதுன்னு ஸ்ட்ராபெரி சொல்ல எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம பிளாக் டிராகனும் ஸ்ட்ராபெரியும் தான் நெக்ஸ்ட் பிளாக் டிராகனும் ஸ்ட்ராபெரியும் கல்ல தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது பிளாக் டிராகன் கேட்கறான், சரி உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்க நம்ம ஸ்ட்ராபெரி சொல்ல ஆரம்பிக்கிறா. இது மாதிரி எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான், ஒரு இம்மெச்சூர் தம்பி இருக்கான், அவங்க எல்லாத்தையும் நான் தான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி உன்னை யாரு பாத்துப்பான்னு பிளாக் டிராகன் கேட்க, எனக்கு யாரும் தேவையில்லை, என்ன நானே பாத்துப்பேன்னு ஸ்ட்ராபெரி சொல்றா. அதை கேட்ட பிளாக் டிராகன், கவலைப்படாத, இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ
அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இனிமே நான் உன்னை பாத்துக்கிட்டேன் பிளாக் டிராகன் சொல்ல இது இப்பதான் பிரசன்ட்ல காட்டுறாங்க. இது எல்லாமே அவங்க மெசேஜ்ல தான் பேசிக்கிறாங்க. அப்படியே டே பை டே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி நியூ இயர்க்கு எல்லாம் மீட் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் கியூட்டா ரெடி பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ப்ரோ வரா. ப்ரோ பார்த்தோன்னே எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் ஸ்ட்ராபெரி அப்படின்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பையன் வரான். இவன் தான் வந்து பிளாக் டிராகனா இருப்பானோ அப்படின்னு அவளா பாக்குறான். அவனே சொல்றான் நான் பிளாக் டிராகன் இல்ல நான் டிப் அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அடுத்த ஒரு பையன் வரான். அவனை பார்த்தோன்னே கியூட்டா இருக்கான்ல அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க. இவனா இருப்பான பிளாக் டிராகன் அப்படின்ட்டு. ஆனா இவனும் இல்ல, இவன் வந்து நான் பீம் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்பதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் தெரியும், ஆனா வந்துட்டு பிளாக் டிராகன் வந்து இது வரைக்கும் மீட்டப்புக்கு வந்ததே இல்லை, உனக்காக தான் வரா ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கியூட்டா அழகா என்ட்ரி ஆனா ஓகே வா சூப்பரா இருக்கான்ப்பா அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரிக்ஸ்ட்டு ஒருத்தர் வரா. அவனை பார்த்தோன்னே இவனாதான் பிளாக் டிராகன் இருக்கணும், இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவன்ல நெக்ஸ்ட் ஒருத்தன் வரா. அவன் தான் பிளாக் டிராகன். அவனை பார்த்தோன்னே டயர்ல ரொம்ப வலிஞ்சிருச்சு. இவனடா எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கானே, இவனையா போய் லவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் லவ் போச்சா அப்படின்ட்டு அப்படியே அப்ப ஷாக் ஆனவன் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே மாட்டான். இதை பார்த்த டிப்பு தான் என்ன சொல்லுவான், சரி வாங்க எல்லாம் கரோக்கிக்கு போலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு கரோக்கில பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நம்ம பிளாக் டிராகனோட விக் வந்து கலந்துட்டு வந்து கரெக்டா நம்ம ஹீரோயின் மடி மேலேயே விழுந்துரும். அப்பதான் தெரியுது இவ்வளவு சின்ன பையனாடா நீ அப்படின்ட்டு அவ வெளியே கோபமா ஓடி வருவா. அவ பின்னாடியே பிளாக் டிராகனும் ஓடி வந்து என் காதல் கண்மணியே நில் ஓடாதே அப்படி சொன்னே ஜியான் ஸ்டார்ட் ஆயிடுவாள். அவன் ஓடி வந்து ஜியான் முன்னாடி மண்டி போட்டு என் காதல் தேவதையே, என் உண்மையான காதலை ஏற்றுக்கொள், காதலுக்கு வயதோ பெயரோ முக்கியம் அல்ல, என் உண்மையான காதல் தான் முக்கியம், நீ என் உயிர் மூச்சு, நீ இல்லை என்றால் என் மூச்சு நின்று போச்சு அப்படின்ட்டு வேற காதல் டைலாக் தான் பேசுவான். நீதான் என் டெஸ்டினி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருந்து ஒரு செயினை பிச்சு நம்ம ஜியான் முன்னாடி நீ காட்டுவான். அப்ப சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் எஸ்எல்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஜியாங்கு கிண்டல் பண்ண அது ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஜியாங்கு ரொம்ப கட்டுப்பாயி ஹீரோவை பார்த்து பேரோ இல்ல வயசோ எதுவும் முக்கியம் இல்ல, ஆனா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா, உன் மூஞ்சிய தலையில இருந்து காலு வரைக்கும் பார்த்தாலே எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு வருது, இனிமே என் கண்ணு முன்னாடியே வந்துடாத, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபாஸ்டா வீட்டுக்கு போயிட்டு குப்பர் அடிச்சு ஒரே ஒத்தாரி வைப்போம். அவங்க அப்பாவும் தம்பி என்னாச்சு எதுக்கு இப்படி அழுகுறா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப 2024 தான் காட்டுறாங்க. நம்ம ஜியான் வந்து இப்ப பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தனை தர இழுத்துட்டு வந்து நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி என்னாச்சு, உங்க எதுக்கு இப்ப வேலையை விட்டு போறீங்கன்னு கத்திட்டு இருப்பா. எல்லாம் உன்னாலதான், உனக்கு வேலை வெட்டி இல்லைங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன விட மாட்டேங்கிற, எப்ப பாரு வேலைன்னு என்ன நான் பாசா இல்ல நீ எனக்கு பாசானே தெரியல, என்ன வேலைன்னு சொல்லியே சாவடிக்கிற, அதனாலதான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கத்தி விட்டுருவான். இவ அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிளாக் கலர் ஷர்ட் போட்டவன் சொல்றான், மிஸ்டர் கிம் நீங்க சொன்ன மாதிரி நான் அவங்களுடைய சேர்மேனோட பையனை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன். அவன் பேர் வந்து பான்சு ஜியான். அவனுக்கு சேர்மேன் பேருங்கிறது தவிர எந்த தகுதியுமே இல்லை. அவன் வந்து மிடில் ஸ்கூலுக்கு அப்புறம் யாருமே அவனை பார்த்ததே இல்லை. அவன் வந்து யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு இப்போ சேர்மேனோட பேரனே சொல்லாம எல்லா இடத்துக்கும் போயிட்டு யார் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு சேர்மேன் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதுதான் அவன் வேலையா இருக்கான். அவனை இது வரைக்கும் யாரும் நேரடியா பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. அவன் அப்பதான் ஒரு சீஃப் லேடி என்ட்ரி ஆகி சாரி மிஸ்டர் ஜியான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டவன் கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டு இவன் அரெஸ்ட் பண்ணிருக்கோங்க, 3 நிமிஷம் 15 செகண்ட் நீங்க லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கே தெரியுது நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி பிளாக் டிராகனும் அண்ட் தென் இந்த டிராமாவோட ஹீரோவும் நம்ம பான்சு ஜியான் இவன் தான். ஸோ அந்த சேர்மேனோட பேரனும் நம்மளுடைய ஹீரோ தான். அவன் அப்படி சொன்னே அவனுக்கு ஆப்போசிட்டா உட்காந்துட்டு இருந்தவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அவன் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா நம்ம ஜியானை கூட்டிட்டு போய் அந்த சீஃப் லேடி இந்தாங்க இதுதான் உங்க ஐடி கார்டு, நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு டைரக்டர் ஆயிட்டீங்க, நீங்க தான் இங்க ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும், இது சேர்மனோட ஆர்டரு. அப்புறம் ஒரு 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நீங்க வெளியே போகும்போது பர்ஃபெக்ட் லுக்ல இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் நீங்க வந்துட்டு
நம்மளுடைய கம்பெனிக்கு ரெப்புடேஷனுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி நடந்துக்கணும். தேர்ட் ரூல், நீங்க பக்காவான ஒரு பிசினஸ் மேனா மட்டும்தான் இருக்கணும். உங்களுடைய பர்சனல் லைஃப் அதுல இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்டிஷன் சொல்லி அவங்க ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க சீஃப். அதை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே அதில் தான் நம்ம ஹீரோயினோட போட்டோவும் வருது. அதுல வந்து டைரக்ட் கில்லர்னு அவளுக்கு ஒரு பெட் நேம் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவன் யோசிக்கிறான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. அவளுக்கு வந்து டைரக்டர் வந்து ஏதாவது தப்பு பண்ணா மேடம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, பொங்கி எழுந்துருவாங்க. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு டைரக்டருக்கும் நம்ம ஜியாவுக்கும் ஆகவே ஆகாது. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு சரியான ஓவர் டைப். அவன் வந்து மாறவே இல்லை. அப்படியே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பார்ல. அப்போ வந்துட்டு அவனுக்கு சீஃப் லேடி கிட்ட இருந்து கால் வருது. இது மாதிரி உங்களை வந்துட்டு சேர்மன் இமீடியட்டா மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் ஃபாஸ்டா நம்ம பிளாக் ட்ராகனும் ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு வரான். அதே சமயம் தான் நம்ம ஜியாவும் என்ன பண்றான்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கொலிக் கூட கார்ல வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே சிக்னல்ல தான் நம்ம பிளாக் ட்ராகனும் வந்து வெயிட் பண்ணான். தெரியாம என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின் ஜியானோட வண்டியை இடிச்சிடறான். உடனே விடுவாளா, இறங்கி போனோடனே ஹலோ சார் கொஞ்சம் விடுவாங்க, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்பதான் அந்த நம்ம பிளாக் டிராகனுக்கு ஞாபகம் வரும். சீஃப் சொன்ன 3 ரூல்ஸ் அதை வேற அவன் திங்க் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டுட்டு கீழே இறங்கி இந்தாங்க இதுதான் என் கார்டு, நீங்க வந்து எதுவா இருந்தாலும் எங்களை 1000 கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். டே சின்ன பையனே, உனக்குலாம் கார் ஓட்ட தெரியுமா, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு உடனே ஜியான் கத்த ஆரம்பிச்சிருவா. ஹலோ என்ன பேசுறீங்க, எனக்குலாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். அப்புறமா வந்துட்டு முன்ன எப்படி நான் நம்புறது அப்படின்ட்டு அவ கொலி கூட தான் அவ ஜியான் வந்திருக்கா. டே நீ வந்து உன்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல, நீ கார் எடுத்துட்டு போயிரு, நான் இவனை போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே பிளாக் டிராகன் கூடயே நம்ம ஜியாவும் கிளம்பி போவான். அவன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் போய் இறங்குவான். இறங்கணுன்னே என்னடா இங்க வந்து இறங்கி இருக்கனால சொன்னல எனக்கு எமர்ஜென்சின்னு அதுக்குதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனுக்கு ஒரு போன் வரும். அவன் எடுத்துட்டு போயிடுவான். இவன் என்ன இப்ப எங்க போய் தொலைஞ்சோன்னு அப்படின்னு நின்று பாத்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அவன் சேர்மன் பார்ட்டி தான் பார்க்க வந்திருப்பான். அந்த பார்ட்டின்னு உண்மையாலுமே செம டெரரு. வந்தோடனே ஏன் லேட்டு அப்படின்னு இல்ல டிராபிக் அப்படின்னு நம்ம பிளாக் டிராகன் சொல்லுவான். சரி இங்க பாரு, உனக்கு டைரக்ட் போஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கொடுத்துருக்கேன். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒருத்தங்க வந்து அவங்க கூட வேலை செஞ்சவங்க இறந்துடுறாங்க. அதை பார்க்கதான் கூட்டிட்டு போயிருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ போய் அவன் ஃப்ரெண்டோட ஷாப்ல உட்காந்துக்கிட்டு சைக்கோ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, அவனா ஒரு ஆள் இந்த டைம் என் கையில கிடைக்கட்டும் சா வச்சிருவேன் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பா. அப்பதான் அவருக்கு ஃப்ரெண்டு கேட்பா, என்ன உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஒரு நியூ டைரக்டர் வராங்களாமே, அவங்களை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு. இல்ல இன்னும் எந்த நியூஸும் என் காது டுஸ்டே மார்னிங் எப்பயும் போல நம்ம பிளாக் டிராகன் என்ன பண்றான்னா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், யாராரு எப்படி என்னென்ன அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க கேங்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு புது டைரக்டர் வராங்க, இவனாவது உருப்படியா இருப்பானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டோட தப்பு, ஒழுங்கா வந்துட்டு ஒரு டைரக்டர் கூட செலக்ட் பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செமையா பங்கம் பண்ணிட்டு இருப்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு அப்படியே இவ பெரிய டேஞ்சரு, இது கூட அதிகம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் நம்ம டிசைனர் கிம்ம தான் காட்டுறாங்க. அவர் வந்து அவருக்கு வந்து யாரோ புக்கே கொடுத்துருக்காங்க. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அப்பதான் நம்ம பிளாக் டிராகன் உள்ள என்ட்ரி ஆகி, நான் தான் புதுசா வந்திருக்க டைரக்டர், வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இவரும் பின்னாடியே போறாரு புக்கே எடுத்துக்கிட்டு. அப்புறம் நம்ம கிம் வந்துட்டு இந்தாங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கே கொடுத்தாரு. அதுல வந்து டியர் சீஃப் கிம் அப்படின்னு எழுதி இருக்கும். அதை பார்த்துட்டு இன்னுமே செடியூஸ் பண்றது நிறுத்தல அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு கிம் வந்துகிட்டு, நானும் அப்படி ஒன்றும் இல்லடா, சும்மா டேட்டிங் பண்றது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லுவாரு. இங்க பாருங்க, வெளியே என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆபீஸ்க்குள்ள கரெக்டா நடந்துக்கோங்க, இல்லைன்னா நான் உங்க மேல ஆக்ஷன்
நான் உங்க ஒழுங்கா நடந்துக்கோங்க, இல்லைன்னா உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு பிளாக் டிராகன் சொல்லுவான். கரெக்டா கிம்முக்கு குடிச்சிட்டு இருந்த டீயை துப்பிடுவாரு. அதுல ஒரு புலி வந்து நம்ம பிளாக் டிராகன் ஷர்ட் மேல விழுந்தோடனே என் ட்ரெஸ் இப்போ என்னுடைய பர்ஃபெக்ட் ஷர்ட் வந்து வேஸ்டா போச்சு, உங்களால உடனே நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிடுவான். நம்ம கிம்மோட ரியாக்ஷனு என்ன ஜென்மமா இருப்பான்டா இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. நம்ம அப்ப கரெக்டா நம்ம பிளாக் டிராகன் போறது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட டீம்மேட்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு இவர் தான் புது டைரக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஜியாங்க மூஞ்செல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உடனே போயிட்டு கதவை தட்டுவான். ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயினே உள்ள போவா. கரெக்டா அப்பதான் அவன் ஷர்ட்டை வந்து கழட்டிட்டு இருப்பான் பிளாக் டிராகனு. ஓகே அப்படின்ட்டு பின்னாடி வந்துட்டு அந்த டிராகன் சிம்பிளை பார்த்தோன்னே இவன் லைட்டா திரும்பி பார்ப்பான் யாரு அப்படின்னு. இவதான் தெரிஞ்சோடனே இவன் உடனே அவன் மூஞ்சியை பார்த்தோன்னே டே நீயா அப்படின்ட்டு ரியாக்ஷன் கொடுப்பா. அவன் கரெக்டா ஷர்ட்டை போட்டுட்டு வந்து அவன் கையை பிடிச்சி அம்பியாரு அப்படின்பா. அதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட கூடிய சீக்கிரத்தில் போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.